சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஒரு லட்சம் 2 லட்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்தது, ஒரு 1-2 வருஷத்துல வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து சீக்கிரமா கட்டி ஒரு 5 லேக் 10 லேக் என்ன அமௌண்ட் இருந்தாலும் அது ப்ரீ க்ளோசர் வந்து சீக்கிரமா நம்ம கட்டி இது பண்ணிக்கலாமா? அதே மாதிரி கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்து பிரின்சிபல் அமௌண்ட் அந்த லோன் அமௌண்ட்ல போய் கேட்டுங்க. இயரை வந்து நீங்க வந்து இது பண்ண பாருங்க. சரிங்களா? எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 5 லட்சம் தானே அந்த 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. அதே இஎம்ஐ தான் நீங்க கட்டிட்டு இஎம்ஐ அமௌண்ட் வந்து குறைச்சிருவாங்க. இப்போ நீங்க மந்த்லி வந்து ஒரு இஎம்ஐ எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு 5000 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஒரு அமௌண்ட் எக்ஸஸா வருது. அந்த 5 லட்ச ரூபா கட்டினோடனே பேங்க்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 5000 ரூபாய் அமௌண்ட் கட்டுறதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கம்மி பண்ணி தரேன், ஒரு 4000 ரூபாய் கட்டுங்க, இல்ல 3500 ரூபாய் கட்டுங்க, ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி தரேன், நீங்க ஏன்னா இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த அமௌண்ட்டை கம்மி பண்ணாதீங்க. அதே நீங்க மந்த்லி ஒரு 50,000 இல்ல 5,000 வாட் எவர் இட் இஸ் என்ன அமௌண்ட் நீங்க கட்டுறீங்களோ அதே அமௌண்ட் கண்டினியூ பண்ணுங்க. 20 வருஷம் இஎம்ஐ கட்டுறீங்கன்னா நீங்க ஒரு அமௌண்ட் ப்ரீ க்ளோசரா இல்ல ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 20 வருஷம் இயர் வந்து 15 வருஷமா நீங்க வந்து குறைக்க பாருங்க. ஒரு 5 வருஷம் குறைச்சிட்டீங்கன்னா அமௌண்ட் அதே அமௌண்ட் தான். உங்களுக்கு வந்து அந்த வட்டி வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். நீங்க வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய் நீங்க வட்டி கட்டுறீங்கன்னா இந்த 20 லட்ச ரூபாய் வட்டி அமௌண்ட் குறையும், இயரும் குறையும். இதனால உங்களுக்கு பல மணி வந்து சேவ் ஆகும்.